என்னடா பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருக்கன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை. 2 நாளாக சளி பிடிச்சிக்கிட்டு, சளி ஒரு பக்கம், காய்ச்சல் ஒரு பக்கம், ஒரு மாதிரி போட்டு அழுத்தி எடுக்குது. 2 நாளாக லீவ் போல. காலேஜ் டெய்லி 6 மணிக்கு வேலைக்கு வந்துடுறேன்ல, அந்த பனி எல்லாம் செட் ஆகலையா என்ன கருமன்னு தெரியல, என் தாலியாக இருக்க போட்டுக்கிட்டு உசுறு எடுக்குது சளி பிடிச்சிக்கிட்டு. வந்து உட்காடுறேன், திருப்பி பாத்ரூம் போகிறேன், உட்காடுறேன், பாத்ரூம் போகிறேன். லூஸ் மோஷன்லாம் கிடையாது, சளி பிடிச்சிச்சா. ஸோ அந்த அதனால சொல்கிறேன், முடியல. இப்போ தான் போயிட்டு ஆவி பிடிக்கிற மாத்திரை 2 வாங்கிட்டு வந்தேன். ஒரு மாத்திரை 10 ரூபாய். அது வேலையை சொன்னதுக்கப்புறம் அதுலேயே பாதி சளி கம்மியாயிடுச்சு. மாத்திரை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போறேன்னா, சுடு தண்ணி வச்சு ஆவி பிடிக்க போகிறேன். போலாமா? 2 மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். பாத்திரம் எங்கே போச்சு? பாத்திரம் நல்லா போச்சு. இந்த ஆவி பிடிக்க பாத்திரம். மா இதில் போட்டுக்கிட்டுமா? இது ஆவி பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டுமா? சரி, இந்த பாத்திரத்தில் வேணாம், ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃபோனை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு கையில் புளியும் மண்டை கை. அது தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுக்குள்ள ஏதோ ஒன்று காலி பண்ணிடலாம். ஐயோ பிடிங்கிச்சு. அதுக்குள்ள தண்ணி நம்புறதுக்குள்ள இது என்னடா இது கருமம், தண்ணி இப்படி வருது. கொஞ்சம் வேகமாக தான் வந்து தொலைங்க. இவ்வளோ பொறுமையாக இருந்தால் எப்போ நான் பிடிச்சி ஆவி பிடிக்கிறது? போதுமா? ரொம்ப பிடிக்கணுமா? அம்மா தண்ணி கம்மியாக பிடிச்சா போதுமா, ரொம்ப பிடிக்கணுமா? போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்பிட்டு பெட்ஷீட் பாதி நேரம் பொத்துவேன், பாதி நேரம் எடுத்துவேன். அதுக்கு எதுக்கு இது பண்ணுறேன்? போதும். ஐயோ, டக்குன்னு வச்சு தண்ணி மூடு வச்சுட்டு தண்ணி மூடல. அப்போ என்ன பண்ணா, அடுப்பு அவ்வளோதான் பற்ற வச்சாச்சு. போயிட்டு தட்டு எடுத்துட்டு வந்து மூடிட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் மூடிட்டு போய் உட்காரலாம். அதுக்கப்புறம் தண்ணி சூடாயிடும். தட்டு எங்கடா போச்சு? தட்டு இந்த தட்டு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தட்டு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, போட்டு பார்ப்போம். கரெக்டாக போயிடுச்சு. தட்டு போட்டு மூடியாச்சு. கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தண்ணி சூடாயிரும். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்படின்னு ஆவி பிடிக்கலாம். வாழைப்பழம் 2 இருக்குது, சாப்பிடலாமா தெரியல. சாப்பிட்டா சளிகிரி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண தெரியல. உடம்பு எனக்கு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு சரியில்லைன்னு தெரியல. அவங்க போய் பெட்ஷீட் போத்துட்டு படுத்துக்கிட்டாங்க. அவசரப்படுறதுனால தானே. கடவுளே, எங்கே பாரியா ஃப்ரெஷ்ஷிங் பால். யார் மேலே கோவம் வந்துச்சுன்னா நினச்சிட்டா போட்டு அமுக்கம் கம்மியாக தான். என்ன நினச்சிதான் எல்லாரும் அமுக்குவாங்களா? யார் நினச்சா அமுக்கணும்? என்ன பண்ணுறது? ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தோண்டு. நான் சொல்ல மாட்டேன். நம்ம சேலம்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டான பிளேஸ் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலையோ ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்க, போய் வீடியோ எடுக்கலாம். கண்டென்ட் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இருந்த ஏதாவது ஒரு 2-3 இடம் தான் தெரியுது. அங்கே போய் எடுக்கலாம்னு பார்த்தா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் நல்ல இடம், அதாவது ஒரு காடு மாதிரி, ஒரு மலை மாதிரி, ஒரு கோயிலோ ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அங்கே வந்து வீடியோ எடுக்கலாம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருக்கும். இவ்வளோ நேரமாக மைக்கு தூக்கி இங்கே மாட்டிக்கிட்டு இந்த மைக் இங்கே வச்சுருன்னா மைக் அப்படியே இந்த பக்கம் வராச்சு பேசுறதே பாதி இது கேட்க வேலை கவனிக்க வேலை. இப்போ என்ன பண்ண பாருங்க, செயினை தூக்கி மாற்றிட்டு செயினில் வந்து இந்த மைக்கை மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒரே நிமிஷம். இந்த மைக் தூக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பேசுறது கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக்கு வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே, 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு. வாய்ஸே ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. இப்போ வேறு மைக் வாங்கலாம் போனால் அவன் காசு கேட்குறான் கடையில். அவன் பொருள் காசு கேட்க தானே செய்வான். தண்ணி சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாமா? எங்கள் அம்மா இருந்துச்சு பார்க்குறாங்க. என்னடா இது தண்ணி சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாமா? ஒன்றா நம்ம விட்டா போய் தான் இருப்போம் போல. இன்னும் தண்ணி சூடாகவே இல்லை. ஆயிடும் இன்னைக்குள்ள. நான் இன்னைக்காச்சும் உடம்பு சரியாயிட்டு நாளைக்கு காலைச்சு வேலைக்கு போக ஆரம்பிக்கணும். ஐயோ 2 நாளாக லீவ் போட்டு உட்காந்துருக்குறேன். இதனால அது குப்பை அறியுது. இது அங்கே பாருங்களேன், இது ஏதோ சைடு அறிகிற மாதிரி இருக்குது. கரண்டி வச்சு கவுத்துட்டு பார்ப்போமா? அங்கே பாருங்க, தெரியுதா?
பாருங்க தெரியுதா? இது வந்து இங்கே சைடாக இருக்க மாதிரி எரியுது. என்ன ஆச்சுன்னு தெரியாதுங்க. என்ன ஆச்சு தெரியல. ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைஞ்சாரும் நடக்க மாட்டேக்கா. அந்த கீழே அடுப்பு எரியும் தெரியுமா? அதில் நெருப்பு வரணும். அது வந்து ஒரு பக்கம் சைடாக சாஞ்ச மாதிரி இருக்குது. அது சைடில் இருக்க அந்த தகுடு மாதிரி இருக்குல்ல, அதில் சேர்ந்து சூடாகிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று ஆகாமல் இருந்தால் சரி. இந்த சளி ஓரளவு பிடிச்சிட்டு பேச கூட முடிய மாட்டேங்குது நிம்மதியாக. ரோஸ் மில்க்கு காட்டுறாங்க. இந்த எசன்ஸ் இருக்குல்ல, இந்த எசன்ஸ் வச்சு தான் ரோஸ் மில்க் செய்கிறாங்க. வச்சு டெய்லியும் உட்காந்து கலக்கிட்டு தயிர் இருக்குது. தயிர்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சும்மாவே இருக்க மாட்டேன். சக்கரை போட்டு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். லஸ்ஸின்னு சொல்லுவாங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியாத மாதிரி நீ பேசாதன்ட்டு. இதில் என்ன வச்சுருக்குறாங்க? இதில் தான் இல்லை, இதில் இல்லை. இதில் அதில் தண்ணி வச்சுருக்குறாங்க. ரோஸ் மில்க் எங்கேயோ வச்சுருக்குறாங்க, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் அது மாரி எடுத்து கொஞ்சம் வாயில் நினச்சிக்கிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு. தண்ணி சூடாச்சா பாப்பமா? இந்த வாட்டில் நான் விவரம் துணி பிடிச்சிட்டு எடுப்பேன். போதுன்னு நினைக்கிறேன். எடுத்துடலாமா? இது என்னமோ போட்டு துணி துணி பற்றிச்சு. கை கால் வச்சு சும்மா பண்ணலாம். சும்மா போட்டு வச்சுருவாங்க. இதுதான் வரது. ஏதாவது பொடி மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் இப்படி ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. சூடு ஆறுனதுக்கோசரம் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் அம்மா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுப்பி விட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். போய் இப்போ தண்ணி எடுத்து வந்து ஆய்வு படிக்க போகிறேன். வாங்க. தண்ணி சூடாயிடுச்சு. ரெண்டு துணி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு துணி எடுத்து எங்க பார்த்த கட்டி வாங்க. அதான் இப்படியே அங்கே வச்சுட்டு துணி இப்படி சைடாக வச்சுட்டு பெட்ஷீட் நல்ல பெட்ஷீட்டாக எடுத்துக்கலாம். எந்த பெட்ஷீட் எடுக்குது? இந்த பெட்ஷீட் எடுத்துக்கலாம். மாத்திரை எங்கடா வேணும்? மாத்திரை எடுத்துட்டு வாங்க. நம்ம இந்த மாத்திரையை பிச்சு போடணுமா அப்படியே போடணுமா? பிச்சு போடணுமா? இந்த மாத்திரை இந்த மாத்திரை அப்படியே போட போறோம். நம்ம பெட்ஷீட் எடுத்துட்டு கல்யாணம் வச்சுடாட போறேன். மொத்தமான வேணும். ஸோ இப்போ வந்து ஆய்வு பிடிப்போம். பெட்ஷீட் என்ன பண்ணால் ஃபுல்லாக மூடிட்டு இந்த மாத்திரை எதுக்கு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி சுட்டுக்குமே துணி ஒன்று இருக்குது. அதை வச்சு இப்படி எடுத்து முடியல டிஷ் மாத்திரை போட்டு மூடிடணும். மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இந்த மாத்திரை கரைஞ்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? முடியல, மைக்க மூடிட்டேனே, முடியல. முடியல. ஐயா முடியல. மூக்கில் ஒழிஞ்சு இந்த மூளை பின்னாடி வரைக்கும் ஜூன்னு ஏறுது. போதும், இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய்.